அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ மணி பார்த்தீங்கன்னா மணி 6 கரெக்டாக விடிய காலையில் 6 மணி ஆயிடுச்சு. நம்ம எந்திரிச்சு டியூட்டிக்கு கிளம்ப வேண்டியதான். சரின்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இன்ஷா அல்லாஹ் பாருங்கள் வீடியோவை. ஏன்னா காலையில் 6 மணிக்கே நம்ம டியூட்டிக்கு போயிடணும். பாருங்கள் எப்படி இருட்டாக இருக்குன்னு. பனி வேறு அடிக்கி நம்ம வீட்டில் வேறு வேலை நடந்துகிட்ருக்கு. ஏன்னா வெளியே அந்த பால்கனி மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த சோஃபாலாம் போட்டிருந்தாங்களா, அதுலேயும் வேலை நடக்கு. இந்த இருக்கு பாருங்கள், இந்த இடம் தான். அது அவ்வளோத்தையும் உடச்சி இப்போ டைல்ஸ் ஒட்டுறதுக்கு வேலை நடந்துகிட்ருக்கு. 3 நாள் நடந்துகிட்ருக்கு இந்த வேலை. இப்போ நம்ம உள்ளே போய் என்னென்னு பார்ப்போம். சரியா? பார்த்தீங்கன்னா பாருங்கள், லைட்லாம் ஆஃப் பண்ணி இருட்டாக இருக்குதா. இனிமேல் தான் மேலே போகணும். மேலே போய் என்ன வேலைன்னு நம்ம போய் பார்ப்போம். ஏன்னா எப்பவும் உள்ள வேலை தான். எப்பவும் க்ளீன் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு அப்புறம் அங்கே உள்ள டஸ்ட்பின்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு, இந்த பாருங்கள் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி ஒரு கவரில் அள்ளி வச்சுட்டு நம்ம கொட்ட வேண்டியதான். அந்த அம்மா வேலையை முடிச்சிட்டாங்க. இந்தோனேஷியா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி கழுவி வச்சுட்டு இப்போ வண்டியை கீழே கொண்டு போயிடுவாங்க. நம்ம அந்த கேன் கொண்டு போனோம் பார்த்தீங்களா, ஃபில்டர் தண்ணி இங்கே தான் பிடிக்கணும். இந்த இந்த இதில் திறந்து விட்ருக்கேன். சரி நம்ம வேலை முடிகிற வரைக்கும் இதை பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நூல் மாடி வருது தண்ணி. ஆனால் நைஸாக தான் விடும். ஃபில்டராகி வரணும்ல தண்ணி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வேலையை மேலே முடிச்சுட்டு வந்தாச்சு. வேலையை முடிச்சுட்டு கீழே வந்திருக்கோம். கீழே வந்து நம்மளுக்கு இந்த சோஃபாலாம் இப்போ புதுசாக மாட்டியிருக்காங்க. பழசெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ புதுசு மாற்றிருக்காங்க. இப்போ அவ்வளோத்தையும் க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணிவிட்டு உள்ளேயும் வேலை பார்க்கணும். இந்த பாருங்கள், இந்த நீச்சல் குளத்தில் உள்ள தண்ணியெல்லாம் நீக்கிட்டாங்க. நீக்கிட்டு இதுக்கு வந்து க்ளீன் பண்ண சொன்னாங்க ஓனர் எனக்கு. நான் சொன்னேன் என்னால் முடியாது, ஏற்கனவே ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு, என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா காலையிலே வந்துட்டாங்க வேலை பார்க்குறதுக்கு. இங்கே டைல்ஸ் ஓட்டுறதுக்காண்டி இப்போ இவங்களையும் கூட்டிகிட்டு வெளியே போயிருக்காங்க. டைல்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பாகிஸ்தான்காரவங்க தான் இந்த பக்கத்தில் தான் இருக்குது நம்ம வீடு. இங்கே பாருங்கள், அவ்வளோத்தையுமே க்ளீன் பண்ணணும். அவ்வளோ நாஸ்தி கட்டாக கிடக்கு பாருங்கள். இது அவ்வளோத்தையும் க்ளீன் பண்ணி எடுக்கிறக்காட்டி போதும் ஆகிரும். ஏன்னா அவ்வளோத்தையும் க்ளீன் பண்ணி தொடச்சி கழுவி விட்டு. ஏன்னா ஓனர் வண்டி வந்து வெளியே நிற்கிது, உள்ளே விடலை. இங்கே வேலை நடந்துகிட்ருக்கனால வெளியே விட்ருக்காங்க. எவ்வளோ அசிங்கமாக இருக்குது பார்த்தீங்களா. இவ்வளோத்தையும் நம்ம க்ளீன் பண்ணணும். அதுக்கப்புறம் இதை முடிச்சுட்டு தான் நம்ம வீட்டில் போய் என்ன சாப்பாடு செய்யணும் பார்க்கணும். சரியா? அதுக்கப்புறம் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் அடுத்தடுத்த வீடியோக்கள் வரும். சரியா? இங்கே கிளைமேட் சரியில்லாதனால நம்ம வந்து வீடியோ போட முடியல, வெளியும் போகலை அவ்வளோவா. சரியா? இப்போ வந்து குப்பை வந்து நம்ம வெளியே எடுத்து வச்சுருக்கோம். அங்கே க்ளீன் பண்ணுறவங்க வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க. குப்பையெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. இந்த பாருங்கள், மூடை கட்டி வச்சுருக்காங்க. ஆனால் குளிர் பயங்கரமாக இருக்குது. இவங்க எப்படி தான் பாவம் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்ருக்காங்க. அவங்க வந்து பங்களாதேஷ்காரங்க தான். சம்பளம்லாம் ரொம்ப கம்மி. இன்றைக்கி ஸ்கூலுக்கும் போகலை அந்த பையன். இன்றைக்கி லீவை போட்டாப்புல. இந்த இருக்கு பாருங்கள் அளவு. முதல்ல இருந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா அந்த இருக்கு பாருங்கள் டைல்ஸ் கல். இந்த அளவு தான் இருந்துச்சு. இப்போ அதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொஞ்சம் பெருசாக்குறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா மணி 8:30 மணி ஆயிடுச்சு. நம்ம கடைக்கும் போக வேண்டியிருக்கு. இப்போ நம்ம வீட்டில் வந்து இட்லி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இட்லி வந்து நைட் அவிச்சது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இட்லி வந்து உப்புமா செஞ்சு சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு இப்போ அந்த இந்தோனேஷியாமா வந்து அந்த கேக் பெட்டி வாங்க சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லி இந்த இதில் 2 கேக் பெட்டியும் ஒரு ஜெபூனும் ஒரு டப்பா வாங்கிட்டு சொன்னாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரூம் ஃபுல்லுமே சரியான குளிர் பார்த்துக்கோங்க. குளிருக்காண்டி இப்போ நம்ம ஹீட்ரு போட்டுட்டு உட்காந்துருக்கோம். இப்போ அந்த ஹீட்டரையும் போட்டுட்டு இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியதான். கிளம்பி கடையில் போயிட்டு வாங்கலான்னு பார்த்தா இங்கே இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க நம்ம வீட்டுக்கு. ஆனால் இப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி வேறு இப்போ ஸ்டார்ட் ஆகாமல் ஆகிப்போச்சு பார்த்துக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க, ட்ரை பண்ணி ரொம்ப நேரமாக ஸ்டார்ட் ஆகவே இல்லை. அப்புறம் என்ன செய்கிறதுன்னு தெரியல. அப்புறம் சரி பேனட்டை திறந்து பார்ப்போம், ஏதாவது செட் ஆகுதான்னு பார்ப்போம்னு சொல்லி இவங்களும் பேனட்டெல்லாம் திறந்து பார்த்துட்டு எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தாங்க. ஆனால் ஒன்றும் கதைக்கு ஆகலை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரூமில் வந்து இறால் கிரேவி. நம்ம வீட்டில் இன்றைக்கி வந்து இறால் கிரேவி கொஞ்சம் காலம் தான். அன்றைக்கி மத்தியானத்துக்கு மட்டும் தான். நைட்டுக்கு இட்லி இருக்கனால நம்மளுக்கு கொஞ்சம் காலம் இறால் கிரேவி ரெடி ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் சாப்பாடெலாம் பொங்கியாச்சு. நம்ம சாப்பிட வேண்டியதான். ஏன்னா வண்டி வந்து ரிப்பேர் ஆகிப்போச்சு. நம்ம கடைக்கு போக முடியல. கடைக்கு போகாமல் இப்போது பக்காலாக்கு ஃபோன் போட்டு, மேடத்தோட பொண்ணு ஃபோன் போட்டு அவங்களே கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. இந்த இருக்கு பாருங்கள், மசாலா தடவை வச்சுருக்கு. சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் வந்து இறால் ரெடி ஆயிடுச்சு குழம்பு. இப்போ நம்ம அப்படியே சாப்பிட வேண்டியதான். சாப்பிட்டுட்டு இந்த சைடு பார்த்தீங்கன்னா இறால் பொரிஞ்சிட்ருக்கு. நம்ம வந்து இப்போ சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ ஆப்பத்துக்காண்டி மாவு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இட்லி மாவு ஏற்கனவே காலி ஆயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு இந்த வாரம் ஆப்பமாவு அரைப்போம்னு சொல்லிட்டு இந்த தேங்காய், உளுந்து எல்லாம் போட்டு பச்சரிசி எல்லாம் போட்டு அரைச்சி ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். சரியா? அதையும் பாருங்கள். அது போக நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள். சரியா? இன்னும் வேலைகள் இருக்குது. இன்றைக்கி நிறைய வேலைகள் இருக்குது. பாருங்கள், மாவு அரைச்சி வச்சுருக்கேன் ஆப்பத்துக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சாயந்தரம் போல் இன்னும் வெளியே வேறு போக வேண்டியிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், மணி 5 ஆயிடுச்சு. நம்ம வந்து இப்போ இந்தோனேஷியா அம்மாவை கூட்டிகிட்டு இப்போ வந்து ஓனரோட அப்பா வீட்டுக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்கோம்.
போகிறோம். மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5:03 தான் ஆகுது. சரியா, நம்ம இப்போ கிளம்பி போயிட்டு அங்கே என்ன ஏதுன்னு நம்ம டீட்டெயில் என்ன ஏதுன்னு பார்ப்போம். சரியா, அது போக நிறைய வேலைகளும் இருக்குது இன்னைக்கு. நம்மளுக்கு வெளியேயும் கொஞ்சம் வேலைகள் இருக்குது போகிறதுக்கு. மார்க்கெட்லாம் போக வேண்டியிருக்கு. நம்ம ஓனரோட அப்பா வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். அந்த அம்மா இந்த நிமிஷம் அம்மாவும் வந்துட்டு இருக்காங்க, நம்ம பின்னாடி உட்காந்துருக்காங்க. சரியா, அது போக சரியான டிராஃபிக் வேறு இருக்குது. நம்ம இப்போ லொக்கேஷன் போட்டு பார்த்ததுல கரெக்டாக 1 மணி நேரம் ஆயிரும் அந்த மாதிரி போட்டிருக்கு. லொக்கேஷன் பார்த்ததுல அவ்வளோ டிராஃபிக்கு, சரியான டிராஃபிக் போல் இன்னைக்கு. அதுக்கப்புறம் நம்ம லூலு மார்க்கெட்டுக்கு போகலான்னு இருக்கோம், பார்ப்போம். ஏன்னா இப்போ அறந்தாங்கி நிஷா வராங்களாம் இன்னைக்கு பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணுறதுக்காண்டி. சரி, போக முடிஞ்சா அப்படி. ஏன்னா அந்த ஓனர் அப்பா வீட்டுக்கு பக்கத்தில் தான் நம்ம அந்த லூலு மார்க்கெட் இருக்குது. சரியா, இதை முடிச்சுட்டு அப்படியே அங்கே நம்ம இறக்கி விட்டுட்டு அப்படியே அங்கே போய் ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவில் இருக்கோம். சரி, பார்ப்போம். சரியா, பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஓனரோட அப்பா வீட்டுக்கு வந்தாச்சு, பக்கத்தில் நெருங்கியாச்சு. மணி பாருங்கள், கரெக்டாக டிராஃபிக்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்கு மணி 6:10 மேலே தாண்டி போய்கிட்டு இருக்கு. இப்போ கரெக்டாக டேர்னிங் வந்தவுடனே நம்ம உள்ளே போய் அவங்கள இறக்கி விட்டுட்டு அப்படியே ஃபத்தா இல்லை, அது மொரப்பா லூலு அப்படிம்பாங்க. அந்த லூலு மார்க்கெட்டுக்கு தான் அந்த அறந்தாங்கி நிஷான்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அவங்க வராங்க செலிப்ரேஷன் பண்ணுறதுக்கு. அதையும் ஒரு பார்வை பார்த்துட்டு வீடியோ எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கோம். இன்ஷா அல்லாஹ் அந்த வீடும் வந்துருச்சு. ஓனரோட அப்பா வீடு அந்த சைடு ரைட் சைடில் இருக்குது. நம்ம அப்படியே இறக்கி விட்டு கிளம்ப வேண்டியதான். ஆனால் டிராஃபிக்கு சரியான டிராஃபிக்கு. இப்போ எப்படி தான் போகிறதுன்னு தெரியல. அந்த மாலுக்கு வந்தாச்சு. இது வந்து மொரப்பா லூலும்பாங்க அந்த மால் பேர். இதாக இருக்குது பாருங்க, பெரிய மால். எல்லாம் சரியான ஃபுல் டிராஃபிக்காக இருக்குது. நம்ம கொஞ்சம் அவுட்டர்லேயே நம்ம வண்டியை விட்டுட்டோம், ஏன்னா உள்ளே பார்க்கிங் இருக்காதுல்ல. அதனால் என்ன நடக்குன்னு பார்ப்போம், உள்ளே போய் என்ன ஃபங்க்ஷன் நடக்குன்ட்டு. சரியா, ஏன்னா அங்கேருந்து வேறு ஃபோன் வந்துடக்கூடாது, நம்ம மேடம் எதுவும் கால் பண்ணிடக்கூடாது, அதையும் பார்க்கணும். இன்ஷா அல்லாஹ் போய் ஒரு 1/2 மணி நேரம் பார்த்துட்டு அப்படியே நம்ம ரிட்டர்ன் போயிடலாம். சரியா, நான் உங்களுக்கு உள்ளே போயிட்டு உங்களுக்கு நான் என்ன ஏதுன்னு உங்களுக்கு அப்டேட் கொடுத்தேன். சரியா, ஃபங்க்ஷன் நடக்கா அல்லது என்ன பண்ணுறாங்க. ஏன்னா அறந்தாங்கி நிஷாவும் அசாருதின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்திருக்காங்க. பொங்கல் திருவிழாவுக்காண்டி இங்கே ஃபங்க்ஷன் நடத்துறதுக்காண்டி வந்திருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம் உள்ளே போய். ஏன்னா ஃபுல்லாக இங்கே ஃபுல்லுமே பருதா பருதா கடைகள் நிறையா இருக்குது. வெரைட்டியாக இருக்குது. 85 ரியால் 65 ரியால் ரேட்டு போட்டிருக்காங்க. இப்போ குளிருக்காண்டி இப்போ ஜாக்கெட்லாம் நிறைய சேல்ஸ் ஆகுது. பாருங்க, நகைக்கடை. நம்ம இங்கே நகைக்கடை ஏற்கனவே போட்டிருப்போம் இந்த லூலு மார்க்கெட்டை பற்றி. இது 2வது டைம் வரோம். இப்போ நம்ம எவ்வளோ கூட்டம் இருக்குது பார்த்தீங்களா. பேக் சைடு நிற்கிறோம், ஸ்டேஜ் பின்னாடி நிற்கிறோம். ஃப்ரண்ட்டில் போயிட்டு என்னென்னு பார்ப்போம். சரியா, இப்போ எல்லாமே நம்ம ஊருக்காரங்க தான் நிற்கிறாங்க. இனிமேல் கீழே போகிறாங்க. இந்த இருக்கு லிஃப்ட் இருக்குது, வாங்க. என்னண்ணா இந்த இருக்குது பாருங்க, நிறைய பேர் இருக்காங்க. எவ்வளோ கூட்டம் பாருங்க, சரியான கூட்டம். இது எல்லாமே நம்ம ஊர் ஆளுக்கிட்ட தான் நிற்கிறாங்க. சரியான கூட்டம். அது உள்ளே போய் என்ன காம்படிஷன் வைக்கிறாங்கன்னு பார்ப்போம். பாருங்க, சக்கரை பொங்கலும் கொடுக்குறாங்க எல்லாத்துக்கும். சரியான கூட்டம். மேலேயும் கூட்டம், கீழேயும் நிறைய நிறைஞ்சி இருக்கிறாங்க. இனிமேல் தான் ஃபங்க்ஷன் ஆரம்பிப்பாங்க போல தெரியுது. எல்லாம் எல்லாம் பரதநாட்டியம் அது எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்மளும் ஒரு பொங்கல் எடுத்துக்கலாம். இங்க பாருங்க, இதெல்லாம் எப்போ கிடைக்கும் இந்த சான்ஸ்லாம் நம்மளுக்கு? இல்லை இல்லை, நான் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையே. சரி, நான் முன்னாடி இருக்கேன்.
நம்ம காம்படிஷன்ல ஏதாவது சேரலாம்ல. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேஜில் வந்து பரதநாட்டியம் தான் வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு கலை நிகழ்ச்சியில ஸ்டார்ட்டிங் பண்ணுறதே அந்த பரதநாட்டியம் தான். நல்லா பண்ணியிருந்தாங்க அந்த பிள்ளைங்க எல்லாருமே. நல்லா சூப்பரா இருந்துச்சு. நம்ம ஊர்ல பார்த்த மாரியே இருந்துச்சு பரதநாட்டியம்லாம். நம்மலாம் அது பார்த்ததில்ல. ரொம்ப வருஷ கணக்குல ஆகுது நாங்கலாம் இப்ப இந்த ப்ரோகிராம்லாம் பார்த்து. சரி இப்போ இதில வந்து பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பி வந்துட்டோம். பார்த்தோம் நல்லா இருந்துச்சு. நீங்களும் பாருங்க எப்படி இருக்குன்னு. சரியா? இப்ப பார்த்தீங்கன்னா, பாட்டும் படிச்சாங்க. ஒரு லேடீஸ் வந்து ஒரு சிங்கிள் பாட்டு படிச்சாங்க. சோலோ சாங் மாரி. நல்லா இருந்துச்சு. பாட்டும் கேட்டுட்டு இருந்தோம். அப்புறம் டான்ஸு காம்படிஷன் நெறைய வச்சுக்கிட்டு இருந்தாங்க. நம்ம மேடம் வேற ஃபோன் பண்ணிடக்கூடாது. அது வேற ஒரு பயமா இருந்துகிட்டு இருந்துச்சு. ஏன்னா வியாழக்கிழமை தான் இருந்தாலும் மேக்ஸிமம் போமாட்டாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டாங்க 2 பேரும். சரியா? அறந்தாங்கி நிஷா, அப்புறம் சார் அவங்க பேரு. 2 பேரும் வந்தாச்சு. வந்துட்டு இப்ப தான் கூட்டிட்டு வந்துட்டுருக்காங்க. பாட்டுலாம் போட்டாங்க. நம்ம இதில பாட்டு பதிவு பண்ணல. ஏன்னா சினிமா பாட்டு போட்டிருக்கனால பதிவு பண்ணல இதில. நம்ம வாய்ஸ் போட்டாச்சு இதில. பார்த்தீங்கன்னா, நல்லா சூப்பரா இருந்துச்சு. ஃபங்ஷன் பார்க்குறதுக்கே நல்லா நம்ம ஊர்ல இருந்த திருவிழா நடந்த மாரி இருந்துச்சு. ஆனா ஃபுல்லா இருக்க முடியல நம்மளால. ஏன்னா மேடம் வேற ஃபோன் பண்ணிட்டாங்க. வீடு வீடு முன்னாடி வராங்க நாட்டிய டீம். இப்ப பார்த்தீங்கன்னா, சரியான கிரவுடு வந்துட்டாங்க. நான் போய் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு தான் வந்தாங்க. கரெக்ட்டா 7:30 இருக்கும். அப்பதான் வந்தாங்க. 7:30, 7:00 இருக்கும்னு நெனைக்கேன் வந்தது. சரின்னு சொல்லிட்டு அந்த வந்தோனே ஒரே சவுண்டு, கூச்சலும் போட்டு வீடியோலாம், ஃபோட்டோலாம் நெறைய எடுத்தாங்க. நானும் ஒரு வீடியோ எடுத்தேன் அதுல. இப்ப பார்த்தீங்கன்னா, பிள்ளைங்க ஃபுல்லா டான்ஸ் ஆடுறதுக்காண்டி ரெடியா இருந்தாங்க. சின்ன சின்ன குட்டி பிள்ளைங்கலாம் டான்ஸ் ஆடுறதுக்கு ரெடியா இருந்தாங்க. மேக்கப்லாம் போட்டுட்டு. ஏன்னா இவங்க வேற வந்துட்டாங்களா, சரின்னு சொல்லி ஸ்டேஜ்ல வந்து கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்மளுக்கு இதில வந்து சரியா ரெக்கார்ட் ஆகல. சரியா அந்த ஃபோன்ல. நான் வீடியோ புடிச்சிட்டு இருந்தேன். சரியா ரெக்கார்ட் பண்ண முடியல. சரின்னு சொல்லிட்டு எடுத்துட்டே இருக்கும்போதே மேடம் ஃபோன் பண்ணிட்டாங்க. கூட்டிட்டு "எங்க இருக்க?" அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு ஃபோன் பண்ணாங்க. நான் அந்த சவுண்ட்ல எடுக்கல. சவுண்டு கேட்கல ஃபோன்ல. அப்புறம் என் மாப்பிள்ளைக்கு ஃபோன் போட்டு, "எங்க இருக்கீங்க?" அப்படின்ட்டு. "நான் அங்க அப்பா வீட்ல தான் இருக்கோம்." அப்படின்னு சொன்னோனே, சரின்னு சொல்லிட்டு, "நீங்க வந்துருங்க. நான் எங்க அப்பா வீட்டுக்கு போணும்." அப்படின்ட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அங்க இருக்கிற வீடியோலாம் புடிச்சோம் கொஞ்சம். கவர் பண்ணோம். அவங்க நல்லா ஜாலியா பேசிட்டு இருந்தாங்க 2 பேருமே. அசாருதீன் அண்ட் அறந்தாங்கி நிஷா அவங்க 2 பேருமே நல்லா க கலகலப்பா பேசிட்டு காமெடிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்மளால எடுக்க முடியல. ஃபுல்லா கவர் பண்ண முடியல. சரின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பியாச்சு. நெறைய காமெடிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்மளுக்கு தான் டைம் இல்லாம போயிடுச்சு. சரி ஏன்னா மேடம் வேற ஃபோன் பண்ணிட்டாங்க. இங்கேருந்து நம்ம டிராஃபிக் கடந்து போறக்காட்டி நேரம் ஆயிரும். சரின்னு சொல்லி அங்க உள்ள கொஞ்சம் வீடியோ எடுத்தோம். எடுத்துட்டு அப்படியே கிளம்பியாச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து கிளம்பியாச்சு. கிளம்பி நம்ம விட்ட இடத்துலயே வந்து வண்டிய எடுத்துட்டு, ஏன்னா மேடம் வேற அவசரப்பட்டுட்டு இருக்காங்களா, அந்த டிராஃபிக்ல போக முடியாது வேகமா. சரின்னு சொல்லிட்டு நம்ம பைய போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டிய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டு போவோம்ன்னு சொல்லி கிளம்பிட்டு இருக்காங்க. நான் வீடியோ புடிச்சிட்டு இருந்தேனா எனக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ வண்டியில ஏறியாச்சு. நேரா அப்படியே கிளம்ப வேண்டியதான். மணி இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு வழியா நம்ம டிராஃபிக்லாம் கடந்து நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு மேடத்துக்கும் ஃபோன் பண்ணிட்டோம். ஃபோன் பண்ணி வெளிய தான் நிக்கிறோம் வாங்க அப்படின்னு சொன்னோனே, சரி இந்தா வாரேன் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்களும் கதவ லாக் பண்ணிட்டு வண்டிக்கு வந்துட்டாங்க. மணி பார்த்தீங்கன்னா கரெக்ட்டா 8:40. அங்க கிளம்புனது 8 மணி 40 நிமிஷத்துல இங்க வந்திருக்கோம். வந்துட்டு டிராஃபிக்கு. இப்ப மேடம் வந்துருவாங்க. அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதான். மேடத்த கொண்டு அவங்க ஓனரோட ஓனர் இல்ல. மேடத்தோட அப்பா வீட்ல கொண்டு போய் விட்டுட்டு, அப்படியே நம்ம வந்து சாப்பிட போக வேண்டியதான். ஏன்னா நைட் சாப்பாடு நம்ம இப்ப கடையில தான் சாப்பிடணும். ஏன்னா டைம் ஆயிட்டு பார்த்தீங்களா? அதனால இப்போ ஹோட்டலுக்கு வந்தாச்சு. ஹோட்டல்ல வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க. புரோட்டா, ம பீஃப் மசாலா, அப்புறம் எனக்கு ஒரு நெய் ரைஸு அங்க சொல்லுவாங்க. நெய்ச்சோறு அப்படின்ட்டு. அது ஒரு ஆர்டர் போட்டிருந்தாங்க. பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. இது வந்து ரூ. 10 பரோட்டா வந்து ரூ. 1 ரூ. 2 தெரியல. 2 பரோட்டா இருந்துச்சு. 2 பரோட்டாவும், மசாலாவும் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் வேற என்ன வேணும்னு கேட்டுட்டு இருந்தாங்க. சாப்பிடுவோம். சாப்பிட்டு அதுக்கப்புறம் வேற என்னமோ வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு. எனக்கு இன்னும் நெய்ச்சோறு வரல. அதுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வெளிய எடுத்துட்டு உட்காந்துட்டு இருக்கேன். மேடமும் கூப்பிடக்கூடாது. ஏன்னா மேடம் கூப்பிட எப்படியும் லேட் ஆகும். சரி நம்ம நிதானமா சாப்பிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு சாப்பிட்றதுக்கு. நல்லா ஆவி பறக்க இருந்துச்சு பீஃப் மசாலா. நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அப்படியே அவங்க சொல்லி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுக்குள்ள எனக்கும் நெய்ச்சோறு வந்துருச்சு. இந்தா இருக்கு பாருங்க நெய்ச்சோறு. நெய்ச்சோறு பக்கத்துலயே ஊறுகாலாம் குடுத்துருந்தாங்க. நல்லா இருந்துச்சு அந்த ஊறுகாய். ஒரு அப்பளம்.
இதுதான் இங்கே சாப்பாடு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சாப்பிட்டு வந்தாச்சு ஹோட்டலில். சாப்பிட்டுட்டு எங்கள் மேடம் மூட்டை வீட்டிலே வந்து நம்ம நிற்கிறோம். மணியை பாருங்கள், மணி 11:10. சரியா? இனி எப்போ வராங்கன்னு தெரில. இந்த இருக்கு பாருங்கள், எய்த்தாள் அந்த வீட்டுக்கு தான் போயிருக்காங்க. இனிமேல் தான் எத்தனை மணிக்கு வராங்க என்னன்னு தெரியல. ஏன்னா எல்லா ஃப்ரெண்டும் உள்ளே உட்காந்து அரட்டை அடிச்சுட்டு இருந்தாங்க. நான் உள்ளே போய் அந்த இது ஸ்வீட்டு கொடுக்க போனேன். உள்ளே மேடம் கொண்டு வந்து ஸ்வீட்டை அப்புறம் தான் பார்த்தேன். எல்லா ஃப்ரெண்டு மாதிரி இருந்துக்கிட்டு இருக்காங்க. சரி, இப்போ நான் வர 12 ஆயிரும் அப்படின்னா போய் நம்ம சாப்பிட போனது. சாப்பிட்டுட்டும் வந்தாச்சு. சரி, பார்ப்போம் என்ன செய்கிறாங்கன்ட்டு. சரியா? பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து நல்லா பைபாஸ் ரோட்டில் வந்துட்டுருக்கோம். 100 110 ஸ்பீடில் வந்துட்டு இருந்தாங்க. கரெக்டாக மணி 1:15 இருக்கும் நம்ம மேடமை கூட்டிகிட்டு வரும்போது. மேடம் பின்னாடி தான் இருக்காங்க. நான் ஃப்ரண்ட்டில் மட்டும் கொஞ்சம் வீடியோ பிடிச்சேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மணி பாருங்கள் எத்தனை மணி, 1:45 ஆயிடுச்சு. நம்ம இன்றைக்கி ரொம்ப டைம் ஆகிட்டு இன்றைக்கி வர்றதுக்கு. இன்ஷா அல்லாஹ் நாளை சந்திப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.